365 நாட்கள் சவாலின் முதல் நாளான இன்று மாலை 6:30 மணிக்கு பதிவிடப்பட்ட இந்த வீடியோவில் நாம் ஆங்கில இலக்கணம் பகுதியில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அல்லது தமிழில் வாக்கிய உறுப்புகள் என்பது ஒரு வாக்கியத்தில் வரும் சொற்களின் பணி அல்லது அதன் பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு ஆங்கிலம் சொற்களை 8 வகைகளாக பிரிப்பது ஆகும். முதலாவது பெயர் சொல் அல்லது நவுன். பெயர் சொல் என்பது ஒரு நபரின் பெயர், ஓரிடத்தின் பெயர், ஒரு பொருளின் பெயர் அல்லது ஒரு கருத்தை குறிக்கும் சொல்லாகும். எடுத்துக்காட்டு: ராஜ்னி, ஸ்கூல், புக், சென்னை. வாக்கியத்தில் ராஜாராஜன் ஒரு சிறந்த மன்னர். கொல்கத்தா is a city. Books are good friend to human. Courage won honor. இரண்டாவது பிரதிபெயர் சொல் அல்லது pronoun. பெயர் சொல் மீண்டும் மீண்டும் வரும் இடங்களில் பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொல் பிரதிபெயர் சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு: he, she, it, they, them, I, we, you. வாக்கியத்தில் ரஜினிகாந்த் விடுப்பில், ஏனென்றால் அவர் நோய்வாய்ப்பட்டுள்ளார். The books are where you left them. மூன்றாவது பெயரெச்சம் அல்லது adjective. பெயர் சொல்லின் குணத்தை அல்லது தன்மையை விவரிக்கும் சொல் பெயரெச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டு: big, small, smart, beautiful, brave. வாக்கியத்தில் she is a beautiful girl. He is a smart boy. There are 10 girls in that room. நான்காவது வினைச்சொல் அல்லது verb. ஒரு செயல் அல்லது நிலையை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு: speak, run, eat, walk. வாக்கியத்தில் the boy wrote a letter. The girl read a book. The boy speaks English. ஐந்தாவது வினையெச்சம் அல்லது adverb. வினைச்சொல், பெயரெச்சம் அல்லது மற்றொரு வினையெச்சத்தின் அர்த்தங்களுக்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கும் வகையில் பயன்படுத்தப்படும் சொல் வினையெச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டு: விரைவாக, மிகவும், மென்மையாக, நன்றாக. வாக்கியத்தில் this girl is very beautiful. She walked the sum quickly. He read the sentence quite correctly. ஆறாவது முன்னிடை சொல் அல்லது preposition. பெயர் சொல் அல்லது பிரதிபெயர் சொல்லுடன் பயன்படுத்தப்படும் சொல் முன்னிடை சொல் அல்லது preposition எனப்படும். எடுத்துக்காட்டு: in, on, at, under, off. வாக்கியத்தில் there is a lion in the forest. The man is owner of the house. A beautiful little girl sat under a tree. ஏழாவது இணைப்பு சொல் அல்லது conjunction. இரண்டு சொற்களையோ அல்லது வாக்கியங்களையோ இணைக்கும் சொல். எடுத்துக்காட்டு: but and because. வாக்கியத்தில் Siva and Kumar are friends. 4 and 5 make 20. He ran fast but missed the bus. எட்டாவது வியப்பு சொல் அல்லது interjection. திடீரென ஏற்படும் உணர்ச்சியை வெளிப்படுத்த பயன்படும் சொல். எடுத்துக்காட்டு: ஓ, ஆலஸ், வாவ், ஹூரா. வாக்கியத்தில் alas, she's dead. Hurrah, they have won the lottery prize. சுருக்கமான விளக்கம்: பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்பது ஆங்கில மொழியின் இதயம் என்றே கூறலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இல்லாமல் ஆங்கிலத்தில் பேசவோ அல்லது சென்டென்ஸ் அமைத்து எழுதவோ முடியாது. ஒவ்வொரு வாக்கியமும் குறைந்தது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஐயாவது கொண்டிருக்கும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதன் பணி அல்லது பங்கு என்ன என்பதையே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்கிறோம். அதாவது ஒரு சொல்லின் இலக்கண வகையாகும்.